ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஹாய் சலோ வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா, கடந்த ஜூலை மந்த்துக்கான ஸ்கெடியூல்ல ஒரு 7 அனிமியோட தமிழ் டப்பிங்க நம்ம கிரஞ்சி ரோல் சைட்ல இருந்து வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த ஸ்கெடியூலுமே இந்த செப்டம்பர் மந்த் எண்டோட முடிவடையுது. இதுக்கப்புறமா அக்டோபர் மந்த்துக்கான ஸ்கெடியூல்ல என்னென்ன அனிமியோட தமிழ் டப்பிங் எல்லாமே ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு ஒரு லிஸ்ட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்ல மொத்தமா ஒரு 6 அனிமி இருக்குது நண்பா. ஸோ அதெல்லாம் என்னென்ன அனிமி மற்றும் இதை தவிர வேற என்ன அனிமி அப்டேட்ஸ் எல்லாமே இருக்குன்னு தான் இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதெல்லாம் என்னென்ன பார்க்கறதுக்கு முதல் உங்கள்கிட்ட ஒரு மன்னிப்பையுமே கேட்டுக்கிறேன். ஏன்னா கடந்த ஒரு வாரத்துக்கு மேல நம்ம சேனல்ல இருந்து ஒரு வீடியோமே போட்டுக்க மாட்டோம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஃபீவரா இருந்தால அடுத்தடுத்து வீடியோ போட முடியாமலேயே போயிட்டுது. ஸோ அதுக்காக உங்களோட மன்னிப்பையுமே கேட்டு இனி முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்து வீடியோ போறதுக்குமே ட்ரை பண்றேன். ஸோ அதுக்கு முதல் நம்ம சேனலை யாரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட அனிமி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க நண்பா. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக். ஜூலை மந்த்துக்கான ஸ்கெடியூல்ல ஒரு 7 அனிமியோட தமிழ் டப்பிங்க வீக்லி ஒரு எபிசோட் படி நம்ம கிரஞ்சி ரோல் சைட்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த அக்டோபர் மந்த்லயுமே ஒரு 6 அனிமியை வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ 6 அனிமில ஒரு 5 அனிமி புது அனிமி நண்பா. ஸோ இது முக்கியமான அனிமியோட தமிழ் டப்பிங் இந்த அக்டோபர் மந்த்ல ரிலீஸ் ஆகலைன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு அனிமி தான் அப்படி ரிலீஸ் ஆகுது. ஸோ அதை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி. ஸோ இதுக்கு முதல் இந்த ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி அனிமியோட முதல் 2 சீசனுமே தமிழ் டப்ல நம்ம கிரஞ்சி ரோல் சைட்ல ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ யாரும் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஒரு தரமான அனிமி, தமிழ் டப்பிங்குமே ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த அனிமியோட சீசன் 3யுமே இந்த அக்டோபர் 4ஆம் தேதி வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ண போறாங்க. ஜாப்பனீஸ்ல ரிலீஸ் ஆகிற அதே நாள்ல தமிழ் டப் ரிலீஸ் பண்ணுவாங்களான்னுமே தெரியல. அப்படி ரிலீஸ் பண்ணாட்டி ஒரு 3 வாரம் கழிச்சு ஜாப்பனீஸ்ல ஒரு 3 எபிசோட் ரிலீஸ் ஆன பிறகு 4வது எபிசோட் ரிலீஸ் ஆக இந்த ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி அனிமியோட 1வது எபிசோட ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை தவிர்த்து மிச்ச 5 அனிமியுமே நீங்க கேள்விப்படாத அனிமி தான். ஆனா இது புதுசா இருக்கு. இதுக்கு முதல் இந்த ஜூலை மந்த்ல பாத்தீங்கன்னா கைஜூ நம்பர் 8 அனிமியோட சீசன் 2, டாண்டாடான் அனிமியோட சீசன் 2, கப்பல் ஆப் காகுஸ் அனிமியோட சீசன் 2, அடுத்து நம்ம டாக்டர் ஸ்டோன் அனிமியோட சீசன் 4, மை ட்ரெஸ் அப் டார்லிங் அனிமியோட சீசன் 2 போன்ற அனிமியோட முதல் சீசனை நம்ம டப்ல ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால அடுத்த சீசனுமே இப்போ இந்த ஜூலை மந்த்துக்கான ஸ்கெடியூல ரிலீஸ் பண்றாங்க. இதை தவிர்த்து கிளவர் டெஸ்ட் மற்றும் காச்சியா கூட்டாங்கிற 2 நியூ அனிமியை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் ஒரு 5 நியூ அனிமியோட தமிழ் டப்பிங்க வீக்லி ஒரு எபிசோட் படி இந்த அக்டோபர் மந்த்ல இருந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அனிமின்னு பாத்தீங்கன்னா வைல்ட் லாஸ்ட் போஸ்ட் அப்பியர்ட் என்கிற ஒரு டார்க் ஃபேண்டசி செக்காய் டைப் அனிமியை அக்டோபர் 4ஆம் தேதியிலிருந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. இதுக்கப்புறமா லெட்ஸ் பிளேங்கிற ஒரு வெப் காமிக் ரோம் காமெடி அனிமி ஒன்றுமே இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து மெக்கானிக்கல் மேரிங்கிற அனிமி, இதுவுமே ஒரு ரோம் காம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லரான அனிமி. இதுக்கப்புறமா மை ஹேட்டஸ் அசாசின் என்கிற ஒரு இசைக்காய் ஃபேண்டசி அனிமியுமே ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இது அக்டோபர் 6ஆம் தேதியிலிருந்து வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறமா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற அனிமியா இந்த அனிமே சொல்லலாம். ஏன்னா இது ஒரு ஜாப்பனீஸ் சூப்பர் ஹீரோ ஒரு சைஃபை கேட்டகரியான அனிமி. ஸோ அதை என்ன அனிமி பாத்தீங்கன்னா தோஜிமா வாண்ட்ஸ் டு பி ஏ காமன் ரைடர் என்கிற அனிமி தான். ஸோ இது அக்டோபர் 5ஆம் தேதியிலிருந்து வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. சோ இந்த அனிமிக்கு எனக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. சோ இவ்வளவு தான் நண்பா இந்த 5 அனிமியுமே. முக்கியமா இதுல ஒரு 2-3 அனிமி ஜாப்பனீஸ்ல ரிலீஸ் ஆகிற அதே நாள்ல தமிழ் டப்லயுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா மிச்ச அனிமி எல்லாமே ஜாப்பனீஸ்ல ரிலீஸ் ஆன பிறகு ஒரு 3 வீக்ஸ் கழிச்சு தமிழ் டப்ல நம்ம எதிர்பார்க்கலாம். என்ன வெயிட் பண்ண சொல்றேன். இதோட முக்கியமா நம்ம காச்சியா கூட்டா அனிமியோட கோர் 2மே இந்த அக்டோபர் மந்த்ல ரிலீஸ் ஆயிருக்குது நண்பா. ஏன்னா இந்த காச்சியா கூட்டால மொத்தமா 24 எபிசோட் இருக்குது. சோ அது அப்படியே கண்டினியூ ஆகும். சோ மொத்தமா இப்போதைக்கு ஒரு 6 அனிமியோட தமிழ் டப்பிங்க நம்ம கிரஞ்சி ரோல் சைட்ல அக்டோபர் மந்த்ல வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. சோ இதை தவிர்த்து ஒரு 2 முக்கியமான அனிமியுமே இந்த அக்டோபர் மந்த்ல ரிலீஸ் ஆயிருக்குது. சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மை ஹீரோ அகாடமி அனிமியோட சீசன் 8 தான். சோ இதுதான் ஃபைனல் சீசனாகவே இருக்க போகுது. சோ இப்போ இந்த அனிமி தமிழ் டப்ல ரிலீஸ் ஆகாத நண்பா. ஏன்னா இந்த அனிமியோட தமிழ், தெலுங்கு, ஹிந்தி டப்ப நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல்லாம் வாங்கி பண்றாங்க. சோ அதனால இந்த மை ஹீரோ அகாடமி அனிமியோட சீசன் 8ல இருந்து எல்லா எபிசோடும் ரிலீஸ் ஆன பிறகு 2 மாசம் கழிச்சு நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல்ல இந்த சீசன் 8க்கான தமிழ் டப்பிங்க எதிர்பார்க்கலாம். அதோட முக்கியமா இந்த அனிமியோட முதல் 6 சீசனோட ஹிந்தி டப்புமே இப்ப நம்ம கிரஞ்சி ரோல் சைட்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதை பாத்தீங்கன்னா நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் டப் தான் இப்ப நம்ம கிரஞ்சி ரோல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அது ஏன் ஹிந்தில மட்டும் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா ஹிந்தி சைட்ல ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் நம்ம கிரஞ்சி ரோலுக்கு இருக்குது. சோ அதனால தான் ஹிந்தில மட்டும் அவங்க ரிலீஸ் பண்றாங்க. தமிழ், தெலுங்கு டப் எல்லாமே இங்க கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல்ல ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. சோ அதை வாங்கி திருப்பி இதுல ரிலீஸ் பண்ணா நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. சோ அதனால தான் இப்போதைக்கு ஹிந்தி டப் மட்டும் நம்ம கிரஞ்சி ரோல் சைட்ல ரிலீஸ் பண்றாங்க. எனக்கு ரொம்ப வருத்தம். சரி, இதுக்கப்புறமா நம்ம ஒன் பஞ்ச் மேன் அனிமியோட சீசன் 3யுமே இந்த அக்டோபர் மந்த்ல ரிலீஸ் ஆயிருக்குது. ஆனா இது தமிழ் டப்ல ரிலீஸ் ஆகாது. ஜாப்பனீஸ் மற்றும் இங்கிலீஷ் டப்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா சீசன் 1ஓட தமிழ் டப்பிங்க அக்டோபர் மந்த்ல எதிர்பார்க்கலாம். ஆனா அதை எதுல ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. சோ அது தொடர்பா ஏதாவது அப்டேட் கிடைச்சாலுமே நம்ம சேனல்ல சொல்லுவோம்.
மாஸ்டர் நெக்ஸ்ட். ஸோ இவ்வளோ தான் நண்பா இந்த அக்டோபர் மந்த்ல ரிலீஸ் ஆகிருக்கிற முக்கியமான அனிமி. ஸோ இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு எந்த அனிமி பிடிக்கும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதை தவிர்த்து ஃபுல் மெட்டல் அல்கெமிஸ்ட் பிரதர்ஹுட்ங்கிற அனிமியை நம்ம அனிமி டைம்ஸ்ல ஜாப்பனீஸ் மற்றும் இங்கிலீஷ் டப்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமா தமிழ் டப்புமே எதிர்பார்க்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு 2-3 மாசத்துக்கு மேலேயே ஆகும். ஏன்னா இதே மாதிரி தான் நம்ம டெத் நோட் அனிமியோட ஜாப்பனீஸ் மற்றும் இங்கிலீஷ் டப்பை நம்ம அனிமி டைம்ஸ்ல கொண்டு வந்த பிறகு ஒரு 2 monthsக்கு அப்புறமா தமிழ் டப்ல இப்போ ரிலீஸ் பண்றாங்க. இது வரைக்குமே ஒரு 10 எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வீக்லி எவ்ரி தேர்ஸ்டே டெத் நோட் அனிமியோட தமிழ் டப்பையுமே ஒரு 2 எபிசோடா ரிலீஸ் பண்றாங்க. ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு வெர்த்தான அனிமி. ஸோ இதே மாதிரி டீமன் ஸ்லேயர் அனிமியோட சீசன் 1 தமிழ் டப்பிங்குமே ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இது வரைக்குமே 11 எபிசோடோட தமிழ் டப்பிங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இதுக்கப்புறமா இந்த ஜூலை மந்த்ல ஷெட்யூல் பண்ண நம்ம கிளவட்டஸ்ங்கிற அனிமியோட எல்லா எபிசோடுமே நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல ரிலீஸ் ஆகி முடிஞ்சிருக்கு. அதுவும் தமிழ் டப்லயுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 12 எபிசோட் இருக்கு நண்பா. இப்போ இந்த அனிமியோட சீசன் 2மே ப்ரொடக்ஷன்ல இருப்பதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த வருஷம் ஜூலை மந்த்ல ரிலீஸ் ஆகும்னுமே எதிர்பார்க்கலாம். ஸோ இவ்வளோ இருந்தா நண்பா இப்போதைக்கான அப்டேட். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம சுக்குமித்தி மூன்லைட் ஃபேண்டசி அனிமியோட சீசன் 2க்கான பார்ட் 2, அட்டாக் ஆன் டைட்டன் அனிமியோட ரீடப், இதெல்லாமே இனி வர நாளில் நம்ம கிரஞ்சிரோல் சைட்லேருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க.